சண்டே மார்னிங் நாங்கள் கிளாஸ் முடிஞ்சு அப்படியே வீட்டுக்கு போய்கிட்டு இருந்தோம். நாங்கள் போகிற வழியில் பார்த்திங்கன்னா தென்னந்தோப்பு, மாமரம் இதெல்லாம் கொஞ்சம் நிறையா அங்கே இருக்கும். ஸோ அதை நான் அப்படியே பார்த்துக்கிட்டே வருவேன். ஆக்சுவலாக இதை பார்க்கும்போது எங்கள் ஊர் ஞாபகம்தான் வரும். அப்புறம் பார்த்தா நம்மளோட தாமரை குளத்தில் ஏகப்பட்ட தாமரை இருந்தது. இந்த தடவை தாமரையும் சரி, தாமரை மொட்டும் சரி நிறையா இருந்தது. பார்க்கும்போதே ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ அதை தான் அப்படியே வியூ எடுத்துக்கிட்டு இருந்தேன். ஏகப்பட்ட தாமரைங்க. ஆனால் போய் பறிக்கலான்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. ஆனால் போனோம்னா ஒரேடியாக போயிட வேண்டியது அந்த மாதிரி தான் இருந்தது. கால் வச்சோம்னா அது அப்படியே இழுத்துரும் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கள் சண்டே சமையலை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஆக்சுவலாக என்னோடய ஹஸ்பண்ட் பிரியாணி ஸ்பெஷலிஸ்ட்டாக ஆகிட்டார். ஸோ அவங்க தான் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஃபிஷ் ஃப்ரையும் பிரியாணியும் பண்ணோம். ஸோ என் ஹஸ்பண்ட் தான் கட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனியன் அவங்க நல்லா சூப்பராக கட் பண்ணுவாங்களா, ஸோ அதையும் ஒரு வீடியோ எடுத்துக்கிட்டேன் நான். ஸோ பிரியாணிக்கு தான் அவங்க ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நான் இங்கே சைடில் இந்த பிரியாணிக்கு சிக்கனை ஃபஸ்ட்டே நான் கொஞ்சம் இந்த மாதிரி நம்ம வதக்கிட்டு போடுவோம் அப்படின்னு நான் சொன்னேன். ஸோ அப்படியும் அது முடிஞ்சதுக்கப்புறம் ஆனியனும் பச்சை மிளகாவும் போட்டு அப்படியே பிரியாணிக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தோம். நான் புதினா கொத்தமல்லி கட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் பிரியாணிக்கு. அப்புறம் இவங்க ரைத்தா கட் பண்ணி வச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அப்படியே நானும் அதை கிண்டி விட்டுட்டு விலகு நானே பண்ணிக்கிறேன்னு அவங்க வந்துட்டாங்க. இந்த வாரம் சண்டே சமையல் ஆக்சுவலாக எங்கள் ஹஸ்பண்டோட ஸ்பெஷல் தான். அவங்க தான் எல்லாமே இன்றைக்கி குக் பண்ணாங்க. மேரினேட் பண்ணதுலேருந்து ரைத்தா போட்டது, அப்புறம் பிரியாணி எல்லாமேவும். நான் இதை பொரிக்க மட்டும்தான் செஞ்சேன். தவா ஃப்ரை தான் உங்களுக்கு பிடிக்குமா, ஸோ அப்படின்னு நான் தவா ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். அப்புறம் கொஞ்சம் என் ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணிவிட்டு நானும் அப்படியே என்னோடய மீல்லையும் முடிச்சிட்டேன். ஸோ பாய்.